ரைட். நெக்ஸ்ட் ப்ரோகாரியாட்டே தான், அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ப்ரோகாரியாட்டை ஏற்கனவே பாக்டீரியா பார்த்தோம். ஜென்ரலா ப்ரோகாரியாட்ல செல் என்வலப் எப்படி இருக்கு? செல் என்வலப்னா செல் உறை, பாக்டீரியா செல்லுக்கு மேல எப்படி இருக்கு, அந்த செல் என்வலப்புடைய மாடிஃபிகேஷன் என்னென்ன, சரியா? செல்லுடைய உரைகளை வெளியில் இருக்கு இல்லையா, அதுல என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் ஆயிட்டு வேற என்னென்னலாம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஜெல்லா எப்படி இருக்கு, இந்த பிளஜெல்லாவுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது எப்படி இருக்கும், பாக்டீரியாவுடைய அவுட்டர் லேயர் என்னவா இருக்கும், உள்ள என்ன மாதிரி இருக்கும், அந்த செல் மெம்பரேன் எந்த மாதிரிலாம் உள்ள நீட்சி அடையுது, இது எல்லாமே இதில் தான் வரும். சரி பார்க்கலாமா? ரைட். மோஸ்ட் ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ், particularly the bacterial cells, have a chemically complex cell envelope. அதாவது பெரும்பாலும் பாக்டீரியல் செல், that is ப்ரோகாரியோட்டிக் செல், particularly பாக்டீரியல் செல் பார்க்கும்போது கெமிக்கலி காம்ப்ளெக்ஸ் செல் என்வலப். ஏன், என்ன காரணமா இருக்கும்? கெமிக்கலா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன காரணம்? ஏற்கனவே நீங்க ஆர்கி பாக்டீரியாலாம் படிச்சிருக்கோம்ல, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லாம் அது வாழும். சரி, ஜென்ரலா அது ஒரு கேரக்டர், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லாம் வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கும். The cell envelope consists of tightly bound 3 layered structure. ஜென்ரலா பாக்டீரியால இருக்கக்கூடிய செல் என்வலப் பார்த்தோன்னா மொத்தம் 3 லேயரா ஆகியிருக்கும். சரியா? மொத்தம் எத்தனை லேயரு? 3 லேயரா ஆனது. இந்த மாதிரி நான் சும்மா போடுறேன். மொத்தம் பொதுவா பாக்டீரியாவுடைய என்வலப் மட்டுமே மொத்தம் 3 லேயரா இருக்கும். The outermost glycocalyx followed by the cell wall. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து கிளைகோகாலிக்ஸ், சரியா? ரெண்டாவது தான் என்னது? செல் வால். மூணாவது, ஆமா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, the outermost glycocalyx followed by the cell wall and then the plasma membrane. உள்ள இருக்கிறது யாரு? பிளாஸ்மா மெம்பரேன். மொத்தம் 3 லேயர் எங்க இருக்கு? பாக்டீரியாவுடைய செல் என்வலப்ல இருக்கு, அதான் அர்த்தம். சரியா? பாக்டீரியாவுடைய செல் என்வலப்ல அவுட்டர் மோஸ்ட் லேயர் கிளைகோகாலிக்ஸ், அதுக்கு கீழே செல் வால், அதுக்கு கீழே பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் சவ்வு, எப்படின்னா வச்சுக்கோ, செல் மெம்பரேன் எப்படின்னா வச்சுக்கோ. ஆல்தோ ஈச் லேயர் ஆஃப் தி என்வலப் performs distinct function. ஸோ மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்தோம்னா என்ன வேலை? ப்ரொடெக்ஷன் தான். மெயினான ரோல் என்னன்னா பாதுகாக்கக்கூடிய வேலை தான், ரைட்டா? இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தனித்தனி ஃபங்க்ஷனும் இருக்கு. தி ஆக்ட் டுகெதர் ஆஸ் எ சிங்கிள் ப்ரொடக்டிவ் யூனிட். மூணும் சேர்ந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய அழகா செயல்படுகிறது. அதுக்கடுத்தது they act together single protein unit. Bacteria can be classified into 2 groups. சரியா? மொத்தம் 2 குரூப்பா நம்ம பிரிக்கலாம், 2 குரூப்பா பிரிக்கலாம். On the basis of differences in the cell envelopes and the manner in which they respond to the staining procedure developed by Gram. சார் எப்படி சார் நீங்க செல் என்வலப்பை வச்சு பாக்டீரியாவை ரெண்டா கிளாசிஃபை பண்றீங்க அப்படின்னா, அந்த செல் என்வலப் ஸ்டெயினை எடுத்துக்குதா எடுத்துக்கலையா, அதாவது சாயத்தை ஈர்த்துக்குதா ஈர்க்கலையா அப்படின்றத பொறுத்து என்ன பண்ணலாம், ரெண்டா பிரிக்கலாம். அந்த ஸ்டெயின் பேரு கிராம் ஸ்டெயினிங். அதை கண்டுபிடிச்சவர் கிறிஸ்டியன் கிராம் அப்படின்றவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். பாக்டீரியா வந்து 2 வகையா செல் என்வலப் அந்த ஸ்டெயினை எடுத்துக்கிறத பொறுத்து கிளாசிஃபை பண்றோம். ஒன்னு வந்து கிராம் பாசிட்டிவ், இன்னொன்னு கிராம் நெகட்டிவ். கிராம் பாசிட்டிவ்னா என்ன? கிராம் அந்த கிறிஸ்டியன் கிராம் கண்டுபிடிச்சு அந்த சாயத்தை எந்த பாக்டீரியா எடுத்துக்குதோ அதுக்கு பேரு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. எந்த பாக்டீரியா அதை எடுத்துக்கலையோ அதுக்கு பேரு கிராம் நெகட்டிவ். அதான் அதுக்கான அர்த்தம். those that take up the gram stain are gram positive. எது கிராம் சாயத்தை ஏத்துக்கிறதோ அதை கிராம் பாசிட்டிவ்னு சொல்றோம். and the others that do not are called. அப்ப கிராம் சாயத்தை ஏற்காதவைகளை நீங்க என்னன்னு சொல்லலாம்? கிராம் நெகட்டிவ்னு பிரிச்சுக்கலாம். சரியா? ஜென்ரலா இது வந்து செல் என்வலப் ஸ்டெயினை எடுத்துக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கிளாசிபிகேஷன். இது வரைக்கும் ஓகேவா? சரி, அடுத்தது glycocalyx differ in composition and thickness among different bacteria. இப்போ glycocalyxன்றது எங்க பார்த்தோம்? outer most layer of cell envelope of bacteria அப்படின்னு கூட வச்சுக்கோ. சரியா? அது வந்து அதுல என்ன மாதிரியான காம்பவுண்டை கொண்டு இருக்கிறது காம்போசிஷனை பொறுத்து அதனுடைய திக்னஸும் அமாங் டிஃப்ரெண்ட் பாக்டீரியா அது வந்து என்ன ஆகும்? வேரி ஆகும்.
எல்லா பாக்டீரியாவிலையும் ஒரே மாதிரியான திக்னஸ்ல கிளைகோகாலிக்ஸ் என்றது இருக்காது அப்படின்னு அர்த்தம். இட் குட் பி a loose sheath called slime layer in some. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஏற்கனவே இது ஒரு பாக்டீரியா, இந்த பாக்டீரியாவில் உள்ள இருக்கிறது பிளாஸ்மா மெம்பரேன், சரியா? இது செல் வால், மூணாவது லேயர் தான் என்னது? கிளைகோகாலிக்ஸ். சார் ஒரு சில பாக்டீரியாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிளைகோகாலிக்ஸ் திக்கா இல்லாம என்னவா மாறி இருக்கு? இட் குட் பி லூஸ் ஷீத். ஸோ கொஞ்சம் லூஸ் ஆனா என்ன சொல்றது, இது அப்படி புரியல, தளர்வா இருக்கக்கூடிய டிஷ்யூவா மாறி இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஸ்லைம் லேயர். இதுக்கு பேரு ஸ்லைம் லேயர், கோழை அடுக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கோழை அடுக்குன்னு சொல்லலாம். In some, while in others it may be thick and tough called capsule. சார் ரொம்பவும் டஃப்பா மாறி இருக்கும். எது? கிளைகோகாலிக்ஸ் வந்து லூசா தளர்வா அமைஞ்சிருந்தா அதுக்கு பேரு ஸ்லைம் லேயர், சரிங்களா? இதுவே இந்த கிளைகோகாலிக்ஸ் ரொம்ப டஃப்பா, இட் மீன்ஸ் ரொம்ப திக்னஸா இந்த மாதிரி அமைஞ்சிருந்தது அப்படின்னா அதை நீங்க என்ன சொல்லலாம்? கேப்சூல் சொல்லலாம். அது என்ன சொல்லலாம்? கேப்சூல். ஸ்லைம் லேயர்னா லூசா இருக்கணும், கேப்சூல்னா திக்கா இருக்கணும். எது? கிளைகோகாலிக்ஸ். அவ்வளவுதான் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. The cell wall determines the shape of the cell and provides a strong structural support to prevent the bacterium from bursting or collapsing. சரியா? இப்போ இங்க என்ன சொல்றாங்க? என்னடா சம்பவே டவுட்னா என்கிட்ட கேளு. செல் வால் வந்து பாக்டீரியாவுக்கு என்ன தருது அப்படின்னா ஷேப்பை தருது. எல்லாத்துக்குமே பொதுவா செல் வால்ன்றது மோஸ்ட்லி பிளான்ட் செல்ல இருந்தாலும் பிளான்ட் செல்லுக்கு என்ன பண்ணும்? ஒரு ஷேப்பை கொடுக்கறது. அது இல்லாம and provide strong structural support to prevent the bacterium from bursting or collapsing. சார் பாக்டீரியல் செல்லு வெடிக்கிறதுல இருந்தும், சரியா, பஸ்ட் ஆகுது, சரியா, ஒரு சில சமயத்துல வெடிக்கும். அதுல இருந்தும் எது காப்பாத்துது? செல்வால் வந்து உங்களுக்கு காப்பாத்துது. இந்த இடத்துல செல்வால் ஜெனரலா செல்வால சொல்றாங்க, கேப்சூலை பத்தி சொல்லல. ஓகேவா? இது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் வந்து கிளைகோகாலிக்ஸ் வந்து லூசா இருந்தா ஸ்லைம் லேயரு, திக்கா இருந்தா கேப்சூல், அது முடிஞ்சிச்சு. ரெண்டாவது வந்து செல்வால் வந்து பாக்டீரியாவுக்கு ஒரு ஷேப்பை கொடுக்குது, பிளஸ் பாக்டீரியா செல் வெடிக்காம பாதுகாக்குது. அது மூணாவது பிளாஸ்மா மெம்பரேன். யாரு? இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் செலக்டிவ்லி ஃபார்மியபிள் இன் நேச்சர். அப்படின்னா என்ன? பிளாஸ்மா மெம்பரேன் பொதுவாகவே செலக்டிவ்லி ஃபார்மியபிளா தான் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமா, எந்த மாலிகுல உள்ள அனுப்புமோ அதை மட்டும் தான் உள்ள அனுப்ப முடியும், இல்ல மற்றதெல்லாம் அனுப்பாது. சரி, அதுக்கு பேர் தான் செலக்டிவ்லி permeable membrane is the characteristic feature of plasma membrane. ஓகேவா? and interacts with the outside world. அப்படின்னா என்ன சொல்றாங்க? இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வெளியில இன்னொரு பாக்டீரியா இருக்குது அல்லது மத்த கூட எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னா with the help of plasma membrane மூலமா தான் நம்ம இன்டராக்ட் பண்ண முடியும். This membrane is similar structurally to that of the eukaryotes. சார் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் பாக்டீரியா இருக்கு இல்லையா, எப்படி பிளான்ட் செல்வாலுக்கு கீழே பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கோ அதே மாதிரி தான் பாக்டீரியா செல் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மா மெம்பரேனும் ரெண்டும் ஒரே மாதிரியான வேலைகளை தான் செய்யுதுன்னு சொல்றோம். இது புரிஞ்சுச்சா? யூகேரியாட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேனும் ப்ரோகேரியாட்ல இருக்கிற பிளாஸ்மா மெம்பரேனும் ஒரே அளவுக்கு ஸ்ட்ரக்சரலி சிமிலராகவே இருக்கும், ரெண்டுமே செலக்டிவ்லி பெர்மியபிளா தான் இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது a special membranous structure is the mesosome which is formed by the extension of plasma membrane into the cell. அப்படின்னா என்ன? இது நான் ஏற்கனவே சொன்னேன், இது பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவில் ஜஸ்ட் உள்ளதான் யார் இருக்கா? இதுதான் பிளாஸ்மா மெம்பரேன் வச்சுக்கோ, இதுதான் பிளாஸ்மா மெம்பரேன். சரி, இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனா உள்ள வருது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? மீசோசோம், which is formed by the extension of plasma membrane or invagination of plasma membrane. உள்நோக்கி மடியறதுனாலயோ அல்லது விரிவடைவதனாலயோ உங்களுக்கு என்ன உருவாகுது? மீசோசோம் உருவாகிறது. This extension are in the form of vesicles. சார் இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி வரலாம் அல்லது ஜஸ்ட் ஒரு வெசிக்கல் மாதிரி கூட வரலாம். வெசிக்கல்னா இந்த மாதிரி சின்னதா போடுறதுதான், வெசிக்கல் மாதிரியாகவும் வரலாம். அப்புறம் டியூபியூல்ஸ்னா இந்த மாதிரி டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், டியூபியூல்ஸாகவும் ஃபார்ம் ஆகலாம். அண்ட் லேமல்லே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாம். எது?
மீசோசோம் வந்து ஒன்று வெசிக்கலா இருக்கலாம், இல்லை டியூபியூல்ஸா இருக்கலாம், அல்லது லேமெல்லா மாதிரி இருக்கலாம். இங்க எங்கேயும் மைட்டோகாண்ட்ரியாவோ குளோரோபிளாஸ்டோ நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த மீசோசோம் எதுக்காக யூஸ் ஆகும் தெரியுமா? இதை கொடுத்துருக்காங்க பாரு. They help in cell wall formation. புதுசா செல் வால், இட் மீன்ஸ் இந்த மீசோசோம் இன்னும் கொஞ்சம் வேகமா இப்படி வளர்ந்துகிட்டே வந்ததுன்னா பாக்டீரியல் செல் என்ன ஆயிடும்? ரெண்டா டிவைட் ஆயிடும். ரெண்டா டிவைட் ஆயிட்ட பிறகு இந்த செல் வால் ஃபார்மேஷனுக்கு மீசோசோம் யூஸ் ஆகுது. அண்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். சார் மீசோசோம்ன்றது மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரு, புரியுதா? இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரு அது எப்படி உங்களுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் தெரியுமா? அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல? எஸ், இப்போ இங்க பாரு, இப்படி இருக்கு. பாக்டீரியல் குரோமோசோம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன், கரெக்டா? பாக்டீரியாவுடைய குரோமோசோம் ஒன்று இருக்கும். இது என்ன ஆகும்? இந்த மீசோசோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆயிட்டு வளர்ந்துகிட்டே வரும்போது என்ன பண்ணிடும்? டிஎன்ஏவை பிரிச்சிடும். சரிங்களா? அதுக்கும் இது யூஸ் ஆகுது. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாட்டர் செல்ஸ் அப்படின்னா என்ன? உள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா மெட்டீரியலையும் ஈக்குவலா பிரிச்சு, இது ஒரு பாக்டீரியல் செல்லாகவும் இது ஒரு பாக்டீரியல் செல்லாகவும் ஈக்குவலா பிரிக்கிறதும் யாரோட வேலை தான்? மீசோசோமுடைய வேலை தான். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், மீசோசோமுக்குள்ள வேற என்ன இருக்கும்? ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ்லாம் இருக்கும். சரியா? சுவாச நொதிகள்லாம் மீசோசோமுக்குள்ள தான் இருக்கும். பாக்டீரியாவில் மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்காது. அதுக்கு பதிலாக மீசோசோம்ல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸே ரெஸ்பிரேஷன்ல ஈடுபடும். ஏரோபிக் பாக்டீரியாவில், காற்று சுவாச பாக்டீரியாவில் அது பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். அடுத்தது அதுக்கப்புறம் அதாவது கொடுத்துருக்காங்க, they also help in respiration because respiratory enzymes are present. இது சுவாசித்தல்லையும் உதவி புரிகிறது. அண்ட் செக்ரீஷன் ப்ராசஸுக்கும் இதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. இதைத்தான் நம்ம மறப்போம். சரியா? மீசோசோம் எதுக்கும் யூஸ் ஆகுது? செக்ரீஷன், சுரத்தல் பணிக்கும் அது பயன்படுகிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னா என்ன? ஜெனரலா ஒரு பாக்டீரியல் செல்லுல இதுதான் பிளாஸ்மா மெம்பரேன். எஸ். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? பிளாஸ்மா மெம்பரேன் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்? உங்களுக்கு பிளாஸ்மா மெம்பரேன் உள்ள நோக்கி இப்படி மடியுதா? மடியும் போது யோசித்து பாருங்க, இதோடைய பரப்பளவு இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? ஜஸ்ட் இப்படி சுத்தி நிக்கிறதுக்கும் இப்படி போயிட்டு உள்ள சுத்திக்கிட்டு வந்து ஒரு வர்றதுக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது இல்ல? இது நீட் கொஸ்டின். டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன், பிளாஸ்மாஸோடைய பரப்பு, புறப்பரப்பை அதிகரிக்கிறதுக்கும் மீசோசோம் யூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் என்சைமேட்டிக் கண்டென்ட், ஏன்னா அதுக்குள்ள நான் சொல்லிட்டேன், இதுக்குள்ள யார் இருப்பா? ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸும் இதுக்குள்ள இருக்கும். மீசோசோமை பத்தி ஆல்ரெடி நீட்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், ஒன்னா செக் பண்ணி பார்த்துக்கோ. இன் சம் ப்ரோகாரியாட்ஸ் லைக் சைனோபாக்டீரியா, இந்த இடத்துல வரணும். சைனோபாக்டீரியாவும் எதில் தான் வருது? சைனோபாக்டீரியா என்ன? ப்ளூ கிரீன் ஆல்கே, நீல பசும் பாசிகள்னு படிப்போம். இதுவும் எதில் தான் வருது? ப்ரோகாரியாட்ல தான் வருது. There are other membranous extension into the cytoplasm called chromatophores. அன்லைன் பண்ணிக்கப்பா. which contain pigments. சார் அப்படின்னா என்ன சார்? நீங்க இந்த சைனோபாக்டீரியாவில் வந்து உங்களுக்கு எது கிடையாது அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, கரெக்டா? ஏன்னா அது ப்ரோகாரியாட்டு. இப்போ நம்ம சைனோபாக்டீரியாவுடைய நேச்சர் என்ன? அது ஒரு ஆட்டோட்ராபிக் ஆர்கனிசம். கேள்விப்பட்டிருக்கியா? ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்றது ஒரு ஆட்டோட்ராபிக் ஆர்கனிசம். இட் கேன் ப்ரிஃபர் இட்ஸ் ஓன் ஃபுட். அது என்ன பண்ணிக்கும்? அதுக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். அப்போ தானே தயாரிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? பிக்மெண்ட்ஸ் தேவை. சரியா? அந்த பிக்மெண்ட் சைனோபாக்டீரியாவில் எங்க இருக்கும், எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா குரோமட்டோஃபோர். இங்க குளோரோபிளாஸ்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போ ப்ரோகாரியாட்ல ஆர் சைனோபாக்டீரியாவில் பிக்மெண்ட்ஸ்லாம் எந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கும், எந்த அமைப்புக்குள்ள இருக்கும் அப்படின்னா குரோமட்டோஃபோர், which contain pigments. அப்போ போட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான பிக்மெண்ட்ஸ் என்ன பிக்மெண்ட் சைனோபாக்டீரியாவில் இருக்கும் சொல்ல முடியுமா? ப்ளூ கிரீன் ஆல்கேவில் ஏ பி சி ஏ பி குளோரோஃபில் ஏ எல்லா ஆல்கேவிலும் இருக்கும்.
இது மீன்ஸ் சைனோபாக்டீரியாவை நம்ம ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு தான் சொல்றோம். குளோரோஃபில் ஏ காமனா இருக்கும். அப்புறம் சொல்லு பி படிச்சிங்க. ஏசி ஏசி போட்டா நல்லாத்தான் இருக்கும். என்ன பண்ண பார்த்தேரு சொல்லுமா சொல்லுமா. பி இருக்காமா கொடுத்துருக்கா. ம் சி ஃபைகோசைனின் சி ஃபைகோ எரித்ரின் மறந்துடுறோமா. சி 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 மீன்ஸ் சைனோபாக்டீரியா. ஃபைகோசைனின் ஃபைகோசைனின் ஃபைகோ எரித்ரின் சாந்தோஃபில் டைப் ஆஃப் பிக்மெண்ட் தான்மா. சரியா. சி ஃபார் சைனோபாக்டீரியாவை குறிக்கும். ஃபைகோசைனின் அதிகமாகவே இருக்கும், இது கம்மியா இருக்கும். ரெட் ஆல்கேல ஆறு பைகோ எரித்ரின், அங்க ஆறுன்னு தான் சொல்லணும். ஃபைகோசைனும் இருக்கும், கம்மியா இருக்கும். சரியா. இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே சைனோபாக்டீரியா அதுல வந்து பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். எதுக்குள்ள இருக்கும்? குரோமட்டோஃபோர்ல இருக்கும். புரியுதா. எங்கெங்கெல்லாம் அது சிம்பயாட்டிக் அசோசியேஷனா இருந்தது படிச்சோம். லைக்கன்ல சிம்பயாட்டிக் அசோசியேஷனா சைனோபாக்டீரியா இருக்குதா? இருக்கு 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 இருக்கும். குளோரோபைசியும் சைனோபாக்டீரியா தான் இருக்கும். வேற சைக்கஸ்ல கொரலாய்டு ரூட் சைனோபாக்டீரியா இருக்கும். வேற அசோலா கேள்விப்பட்டுக்கிறியா? அசோலா வாட்டர் பான் டெரிடோஃபைட்ல படிச்சிருப்போம். டெரிடோஃபைட்ல படிக்கலையா? அதுக்குள்ளேயும் அனபீனா இருக்கும். சரியா. இதெல்லாம் அதோடைய வேற வேற இடங்கள். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ரைட். அப்ப நமக்கு தேவை குரோமட்டோஃபோர்கள்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்குள்ள பிக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்டா ராஜா. ஓகே ரைட். இது வரைக்கும் பாரு, புரிஞ்சுதா பாரு. அடுத்தது bacterial cells may be motile or non motile. It means bacterial cellல உங்களுக்கு flagella இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். புரியுதா. இப்போ மோட்டைல்னா நகரும் தன்மை கொண்டது, கசையில இருக்கும், flagella இருக்கும்னு அர்த்தம். நான் மோட்டைல்னா இல்ல. ஓகேவா. if motile they have thin filamentous extension from their cell wall called flagella. சார் இப்ப நகரும் தன்மை கொண்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுல என்ன இருக்கும்? flagella இருக்கும். அது வந்து thin walled extension, மெல்லிய சுவரை கொண்ட ஒரு நீட்சி அப்படின்னு சொல்றாங்க. எது? flagella. ஓகே. பாக்டீரியா shows range in the number and arrangement of flagella. சார் பாக்டீரியாவுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் தி பிரசன்ஸ் ஆஃப் flagella. கேள்விப்பட்டிருக்கியா? மோனோட்ரைக்கஸ், ஆம்பிட்ரைக்கஸ் கேள்விப்பட்டது இல்லையா? சரி. பாலிட்ரைக்கஸ் ஒன்றும் இல்லைப்பா. ஒரு பாக்டீரியாவில் ஒரு பஞ்ச் ஆஃப் flagella ஒரு பக்கத்தில் இருந்ததுன்னா அது மோனோட்ரைக்கஸ். சரியா. ரெண்டு பக்கமும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆம்பிட்ரைக்கஸ். ஓகே புரியுதா. இந்த மாதிரி வேற சில வகைகள்லாம் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாக்டீரியல் செல்ஸ் மேபி, அது எங்க பார்த்தேன், பாக்டீரியல் flagellum சாரி நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் flagella வந்து வேரி ஆகும். எல்லா பாக்டீரியாலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பாக்டீரியாவில சுத்தி இருக்கும், பெரிட்ரைக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அது வந்து வேரி ஆகும். ஒன்னொன்னுல ஒன்னே ஒன்று கூட இருக்கும், மோனோட்ரைக்கஸ் அப்படி இருந்தா. சரிங்களா. அது வேரி ஆகும்னு சொல்றாங்க. ஓகே. Bacterial flagellum is composed of 3 parts. One is filament, hook and basal body. சார் பாக்டீரியாவுடைய ஃபிளஜெல்லாவை நீங்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சரையே மைக்ரோஸ்கோப் வச்சு, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தோற்றத்தில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். உள்ள மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இதுல 3 பார்ட் இருக்கு. இதுக்கு பேரு பேசல் பாடி, அடி உடலம் தமிழ்ல. இதுக்கு பேர் என்னது? பேசல் பாடி. அதுக்கு அடுத்தது அப்படி வளைஞ்சிருக்குல்ல, இது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஊக். சரியா. அண்ட் இப்படி நீட்டா போகுது இல்ல, அது என்ன சொல்லுவீங்க? பிளமண்ட் சொல்லுவீங்க.
சரி, ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா ஒரே ஒரு பிளாஜெல்லா மேக்னிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அடியில் இருக்கிறதுக்கு பேர் பேசல் பாடி, வளைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஊக், நீட்டா இருக்கிறதுக்கு பேர் பிளமண்ட், இழை அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? ரைட், இங்க கொடுத்துருப்போம். The plummet is the longest portion and extends from the cell surface to the outside. செல்லுடைய சர்ஃபேஸ்ல இருந்து வெளிப்புறம் வரைக்கும் ரொம்ப நீண்டு காணப்படுவது தான் யாரு? பிளமண்ட். பிளமண்ட்னா தமிழ் என்ன கொடுத்துருக்கு? இழை கொடுத்துருக்கா? முறுக்கு இழைன்னு கொடுத்துருக்கா? சரியா? ரொம்ப நீட்சியான பகுதி தான் பிளமண்ட். ஓகே, புரிஞ்சுச்சா? ரைட், அடுத்தது பிசைட்ஸ் பிளஜெல்லா, பிளஜெல்லாவை தவிர பைலி, பிம்பிரியே ஆர் ஆல்சோ சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாக்டீரியல் பட் டு நாட் பிளே எ ரோல் இன் மோட்டிலிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பாக்டீரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும்னா எது தேவை? கசையிடை தேவை. பட் அதுல வேற என்னெல்லாம் இருக்கும்? பைலியும் இருக்கும், பிம்பிரியாவும் இருக்கும். அப்போ ஒரு பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சர்ல இது பிளஜெல்லா. சரியா? இப்படி நீண்டுட்டு இருக்கிறது பிளஜெல்லா. எப்படின்னா வச்சுக்கோ, இது வந்து பிளஜெல்லா. பிளஜெல்லாவோட ரோல் என்ன? நகர்றது, மோட்டைலுக்காக யூஸ் ஆகும். இது தவிர வேற என்ன இருக்கும் அப்படின்னா, இது பேருனா, இது பேரு பிம்பிரியே. இது பேர் என்னதுங்க? பிம்பிரியே. பிம்பிரியே வந்து எதுக்கு யூஸ் ஆகாது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்கு யூஸ் ஆகாது. பட் எதுக்கு யூஸ் ஆகும்? ஒட்டிக்கிறதுக்கு, ஓஸ்ட் மேல ஒட்டிக்கிறதுக்கு. பாக்டீரியா இப்ப நமக்கு நோயை ஏற்படுத்துது அப்படின்னா நம்ம உடம்புல அது ஒட்டணும், ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகுறதா யாரு? பிம்பிரியே. பிம்பிரியே. சார், இது இல்லாம இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கு பேரு பைலி. இப்படி இருக்கும், அதுக்கு பேர் என்னதுங்க? பைலி. செக்ஸ் பைலின்னு ஒண்ணு இருக்கு, இனப்பெருக்கத்துக்காக யூஸ் ஆகும். சரியா? ரீப்ரொடக்ஷனுக்காக யூஸ் ஆகிறது தான் இன்னொன்று பைலின்னு சொல்லுவோம். அப்போ செல் என்னோட மொத்தம் 3 ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதில் பிளஜெல்லா மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரத்துக்கு. மற்ற 2 ஸ்ட்ரக்சரான பைலி, பிம்பிரியாவும் நகரத்துக்கு யூஸ் ஆகாது. பிம்பிரியா எதுக்குன்னா ஓஸ்ட் மேலே ஓட்டிக்கிறதுக்கு. சரிங்களா? அண்ட் பைலி வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போது என்ன ஆகும்? 2 பாக்டீரியாக்குள்ளும் ஒரு கனெக்ஷன் மாதிரி யூஸ் ஆகும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ரைட், அதுதான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. The pili are elongated tubular structure made up of special protein. இந்த பைலி அப்படின்றது நீங்க மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீச்சி விட்டுற ஒரு குழல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். It is made up of special type of protein, that is பைலின். பைலியில இருக்கக்கூடிய புரோட்டீன் பைலின், பிளஜெல்லாவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பிளஜெலின். ஆமா, பிளஜெலின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? The pimbria are small bristle like fiber sprouting out the cell. செல்லிலிருந்து அப்படியே துருத்திக்கிட்டு வெளியே நிக்குன்னு சொல்றாங்க. எது? பிம்பிரியே. In some bacteria they are known to help attach the bacteria to rocks in streams. அதாவது பெரிய ஸ்ட்ரீம்ஸ்னா ஒரு ஓடைகள்ல பாக்டீரியா பாறை மேல ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கும் எது தேவை? பிம்பிரியா தேவை. எது தேவை? பிம்பிரியா தேவை. அண்ட் ஆல்சோ டு த ஓசிஸ், ஓம்புயிரி திசுக்களுக்கு மேலையும் ஒட்டிக்கிறதுக்கு யார் தேவை? பிம்பிரியே தேவை. சரியா? ஆல்கேவில் சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரவுன் ஆல்கேல ஆர் ரெட் ஆல்கேல ஒரு ராக் மேல, ஒரு பாறை மேல பாசிகள் ஒட்டிக்கிறதுக்கு, ஆல்கே ஒட்டிக்கிறதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் எது? அல்ஜின் கேராஜின்றது ப்ராடக்ட், செல்வால் இருக்கிற ப்ராடக்ட். நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஒரு கடல்ல பாறை இருக்கு, பாறைக்கு மேல ரெட் ஆல்கே ஒட்டிக்கிட்டோம். சரியா? ஒட்டிக்கணும், இல்லைன்னா கடல் அலையில அழிச்சிட்டு போயிடும். அப்போ ஒட்டிக்கிறதுக்கான அந்த ஆர்கன், அந்த ஸ்ட்ரக்சர் எது? சொன்னீங்களே, ஹோல்டு பாஸ்ட். அது பேர் என்னது? ஹோல்ட் பாஸ்ட். பற்றுறுப்புன்னு தமிழ்ல படிச்சிருப்பீங்கம்மா. அந்த மாதிரி இங்க பாக்டீரியாவில் பிம்பிரியே யூஸ் ஆகும். சரியா? ரைட், பாருங்க, இது வரைக்கும் அர்த்தத்தை பாரு. ஏதாவது டவுட் இருக்கா பாரு.